இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ண போறோம். என்ன கேம்னா கேரம் போர்டு வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து விளாண்டா மட்டும் போதும். என்னோட எதிரியாக இருக்கிறது என் சிஸ்டர். ஓகே, இப்போ வந்து இப்போ என்ன பண்ணிடலாம்னா கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, ஸ்டார்ட் த கேம். மேட் இன் இந்தியான்னு போட்டுருக்கனால நான் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அது காயின் வந்து கொஞ்சம் கொலாப்ஸாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து மைனஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். போடல பாப்பா வந்து அவளும் போடல. இப்போ நான் மைனஸ் விழுந்துருச்சு. நான் தான் ஆட்டையை அனுப்புறேன். ஆட்டையை நம்மளும் அவளும் வந்து குறைச்சிட்டா. அவர் கை தான் 10 ரூபா இருந்துச்சு. வந்து காயின் வந்து வந்துருச்சு. எனக்கு 10 ரூபா வந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட் போட்டா. நெக்ஸ்ட் வந்து இவ்வளோதா இல்லையே பாப்பா வந்து கற்றுக்கிட்டே இருக்கா. நீ இந்த எனக்கு கற்றுக்கிட்டே இருக்கா. ஓகே, சரி, இந்த டைம் நம்மளுக்கு வந்து அவளுக்கு வந்து 10 ரூபா விழுந்துருச்சு. ஃப்ளூக்கில் வந்து விழுந்துருச்சு. அவளுக்கு 10 ரூபா பாருங்க. அவளுக்கு 10 ரூபா. அக்கா கையிலும் என் கையில் தான் பட்டுச்சு. என் கையிலும் என் கையில் தான் பட்டுச்சு. ஓகே, அவளுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கான். எனக்கு காய் 10 ரூபா விழுந்துருச்சு. நான் வச்சது அவன் அடுத்து வந்து இருந்தது குறைச்சிட்டோம். விழல காயின்னு அவ ஆடிட்டா. இப்போ ஏறிட்டேன். அங்கே ஒரு காயின் வந்து விழுந்துருச்சு. 10 ரூபா வந்து விழுந்துருக்கு. 10 ருபீஸ் வந்துருக்கு. மொத்தம் என்ற 30 ரூபா இருக்கு. 10 ரூபா தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நாட்டியா. ஸோ இந்த காயினே விழல. அவளுக்கு இந்த காயின் விழல. அவளுக்கு 10 ரூபா விழுந்துச்சு. 40 ரூபா வச்சிருக்காக்கா. நான் எனக்கு ஒரு 10 ரூபா வந்து விழுந்துச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு சான்ஸ் வந்து இருக்கு. சான்ஸ் பார்க்கலாம். ஸோ எதுவுமே வந்து விழல. அவளுக்கு எதுவுமே வந்து விழல. 10 ரூபா இருக்கு. ரொம்ப சோகமான விஷயம். எனக்கு என்ன காரணம் விழல. இப்போ எனக்கு இந்த காயமே வந்து விழலை. இப்போ நான் அடுத்தேன். அவளுக்கு இந்த காயமே விழலைனால அடுத்து வந்து எனக்கு எந்த காயமே விழலை. ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்கு உருண்டு ஓடிட்டு காயெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எந்த காயமே விழலை. பேண்டல் இல்லைல்ல. அவள் டைமில் விழுதா. அவள் டைமில் விழல. எனக்கு ஒரு காய் வச்சு கொடுத்துருக்கா. அடிச்சிடலாமா? அடிச்சோ மைனஸுக்கு சேர்த்து விழுந்துருச்சு. காயினை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே இடத்துல போய் வச்சிடலாம். இந்த காய் நம்மளுக்கு கிடையாது ராசா. இன்னும் நமக்கு அது வந்து 10 ரூபா வந்து போட்டா. 10 ரூபா வந்து போட்டுட்டாங்க. அந்த 10 ரூபாய் வந்து காமிக்கிறேன். 10 ரூபா போட்டுருக்கா. 20 ரூபா மொத்தம் வட்டை. இப்போ 20 ரூபா இருக்கு. ஏன்டா 40 ரூபா இருக்கு. 20 ரூபாய் போட்டு வச்சுக்கோங்களே. ஓகே, அவளுக்கு போடல. பேசிட்டு கொட்டி விட்டேன். அவ்வளோதான். சரி, அவளுக்கு வந்து புரிய வச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் போடல. 10 ரூபா வந்து போட்டிருக்கோம். பாருங்க, 10 ரூபா 50 ரூபா இருக்கு. பேக் ஷர்ட் வந்து போட்டு அந்த பிள்ளைக்கு எந்த காரணம் இல்லை. விளையாட்டு ஏன் ஆட்டை இப்போ அவன் ஆட்டை வந்து ஆடுறா. அவன் பார்த்துட்டு சீட்டிங் இல்லை எனக்கு அவன் வந்து போட்டுட்டா காய். 40 ரூபா இருக்கு. இன்னும் ஒரு 10 ரூபா வட்டம் கேட்டா 50 ரூபா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் 40 ரூபா தான் இருக்கு.
என்கிட்ட 50 ரூபாய் இருக்கு. காயில எங்க அடிக்க சொன்னா கேமரா கிட்ட போய் அடிச்சு வச்சிருக்காங்க. கேமராவை குறி வைக்கலான்னு நினைக்கிறேன். காயின் இல்ல கேமராவை என்னைக்கு போயிட்டு ஆட்டிட்டா இன்னைக்கு எப்போ கேமரா உடைக்க போகுதுன்னு தெரியல. அக்கா குறி வச்சுக்கோங்க. எங்க அக்கா நல்ல அக்கா. இந்த பிள்ளைக்கு காயின் வந்துருச்சு. ரொம்ப ஆடுறா. போடல யார்கிட்ட எதுவுமே விடல. அம்பு இருக்குன்னு தான் பேரு. அடிச்சுட்டே இருக்கா. வந்து வைக்கணும் காசு. அவன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டா 10 ரூபாய். 20 ரூபா வச்சுட்டு இன்னொரு ஆட்டை ஆடலாம். 20 ரூபா வச்சுட்டு இன்னொரு ஆட்டை ஆட போகிறான். சரி 10 ரூபா. 20 ரூபா வச்சுட்டு இன்னொரு ஆட்டை ஆடணும். ஆடு 10 ரூபா வச்சுட்டு 10 ரூபா வச்சுட்டு நீ எந்த ஆட்டையும் ஆடக்கூடாது. அவன் வந்து 10 ரூபா வச்சுட்டு ஆஃப் ரேட்டுக்கு 10 ரூபா நான் வச்சுருக்கேன். இப்போ அவன் ஆட்டை முடிஞ்சிச்சு. பையன் ஆட்டை வாடையில வந்து அடிக்கல. இப்ப இது ஏன் ஆட்ட 20 ரூபா என்கிட்ட 60 70 அக்கா. என்கிட்ட வந்து இப்போ 70 ரூபாய் இருக்கு. டைகர் ப்ளீஸ் கேட்டு கொடுக்க மாட்டா. சரி எடுத்து கொடுத்தா. என்கிட்ட வந்துட்டு 20 40 50 ரூபா தான் இருக்கு. இன்னும் 20 ரூபாய்க்கு வேணும் பப்பி. இன்னும் விடல. எனக்கு அவ்வளோதான் விழுந்துருச்சு. 20 ரூபா விழுந்து விட்டது. டைகர் ப்ளீஸ் எடுத்து கொடுத்தா. நெக்ஸ்ட் ரெட்டு கொடுக்குறீங்க. எனக்கு மட்டும் ஏந்தா தெரியல. சூப்பர் தண்டனை கட்டிட்டு எனக்கு ஆல்ரெடி அவளுக்கு வந்து 30 ரொம்ப குஷியா இருக்கு. 60 70 எனக்கு 50 60 70 தினாட்டு இந்த வலைய புரியப்போ ஆனால் கடிக்க வராத. அப்போ அக்கா நம்மளுக்கு அடிக்கல புளிய வச்சு கொடுப்பாங்க. போட 20 ரூபா அடிச்சிட்டா கைஸ். 70 ரூபா. 80 90 rupees எடுத்துனேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கைடி வச்சிருக்கா பரிசலல 80 rupees. அக்கா அப்படியே நெஞ்சுக்குள்ள கொதிக்கி நெஞ்சு கொதிச்சு அக்காக்கு. எனக்கு இப்போ எதுவுமே இல்லை. வாரா அவளுக்கு எதுவும் இல்லை. இப்போ எனக்கு எதுவுமே இல்லை. அவளுக்கு எதுவுமே இல்லை. இல்லை குறிச்சு கொடுத்தா. மாமா பழச்சு குறியாச்சு கொடுத்தேன். கிழிச்சா எடுத்துட்டாங்க. அப்போ நீ வச்சிருவேன். சிச்சோ ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டுட்டோமே. ஃபர்ஸ்ட் மைனஸ் செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் மைனஸ் போடு. 20 ரூபா போட்டா 100. எங்க 20 ரூபா? எங்க 20 ரூபா போட்ட? 20 ரூபா நான் எடுத்துறேன். 20 அப்பனா 100 20 ரூபா வந்து போட்டுட்டா. 101 ரூபா 120 ரூபா எடுத்துருக்கா. வாட்டி இருக்கிறது 120 ரூபா. புடி 20 ரூபா. 8 வெறும் 50 70 80 90 ரூபா தான் இருக்கு. அவளோட இதோட 20 ரூபா எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கா. ஓகே நான் ஒரு 10 ரூபா போட்டுட்டேன். 100 ரூபா எடுத்துட்டேன். இப்போ 10 ரூபா வந்து போட்டால் அப்படி முடிஞ்சிடலாம். அவள் ஸ்டேஜ் அவளுக்கு வரவில்லை. எனக்கு வரவில்லை. போடு அக்கா எனக்கு கொடுத்துதான் போடுறாங்க. நான் தள்ளி விட்டுவேன். அவளுக்கு அந்த குழி வச்சு எனக்கு குழி வச்சு கொடுத்துருக்கான். ஆனால் அடிக்கல. அக்கா
ஆமா தேர்ட் மைனஸ் வந்து போட்டுட்டா காசு போய் சொல்றேன் சும்மா சொல்றேன் செகண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் மைனஸ் செகண்ட் மைனஸ் தேர்ட் மைனஸ் அது ஆமா தேர்ட் மைனஸ் காசு போய் செகண்ட் மைனஸ் தான் ஆச்சு போய் சொல்றேன் சரி செகண்ட் மைனஸ் தான் போட்டாங்க செகண்ட் மைனஸ் என்டே எடே டீச்சர் எடுப்பா நெக்ஸ்ட் யாட்ட அக்கு அடிக்கிறது இல்ல அடிக்கிறேன் 20 அடிச்சா गाइस அவ அப்ப 130 140 அடிச்சா 140 ரூபாய் என்கிட்ட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அக்கா எனக்கு புரிய வச்சு குடிச்சிருக்கா அதனால தேர்ட் மைனஸ் போட்டுட்டா காசு வைக்கணும் 10 ரூபாய் அந்த 10 ரூபாய் தருக்கு 10 ரூபாய் இப்போ வந்து அவ ஆடுறா இப்போ வந்து 5 செகண்ட்ஸ் கொடுத்தா அதுக்குள்ள ஆடலைன்னா அடுத்து ஏன் டைம் 5 பாப்பா உஷாரா இருக்கா காயின்லாம் பண்ணக்கூடாது இல்லை உங்களுக்கு சொல்லணும் காயின்லாம் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைம் ஒன்றுமே விழல அவட்டாண்டி எதுவுமே விழால என் காயின் என் டாண்ட விழுந்துருச்சு கைகளை கொடு ஓகே நெக்ஸ்ட் காயின் வந்து போட்டலாம் இதுவும் இப்போ என்ன இந்த காயின் இல்லை அவளுக்கு என்ன காயின் இல்லை ரெட் வந்து வச்சிருக்கேன் கை வச்சிருக்கேன் அவளுக்கு அடிக்கணும்னு தெரியல நானும் அடிக்கிறேன் இப்போ ஏன்ட்ட அடிக்கலாம் பார்ப்போம் 10 ரூபா போட்டா 10 ரூபா போட்டா பட்ஸ் 140 ரூபா வந்துச்சு எனக்கு சரி இப்போ ஏன்ட்ட போட முடியல என்ன காயின் இருக்குன்னா வெறும் ரெண்டு பிளாக் இருக்கு குறி வந்து வச்சு கொடுத்துருக்கா டிபெண்ட் பண்ணல அந்த குறி எடுத்து வச்சுட்டேன் திருவண்ணி பாவப்பில் நம்ம பயமில்ல நம்மளுக்கு குறி வச்சு கொடுத்துருக்கு ஆனால் அடிக்க மாட்டேன் அடிக்க தெரில சொல்லல அடிக்க வரல ஃபர்ஸ்ட் மைனஸ் திரும்படி இன்னொரு ஃபோர்த் மைனஸ் அது காசு வச்சுட்டு வாங்க ஆமா ஃபோர்த் மைனஸ் காசு வைக்கணும் இப்போ தேர்ட் மைனஸ் வரை தான் இருக்கு உண்மையிலே காசு வைக்கணும் காசு வைக்க கூடாது 10 ரூபாய் 20 ரூபாய் இன்னொரு ஆட்ட வேணா ஆடிக்கும் 20 ரூபாய் ஆச்சு இன்னொரு ஆட்ட வைக்க பண்ணி ஆமா இத கலாத ஆமா ஆமா ஃபோர்த் மைனஸ்க்கு காசு உண்டு ஆனா ஆட்டையில தேர்ட் மைனஸ் வரைக்கும் மட்டும் காசு வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கா இப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் அடுத்த டைம் பயிற்சி இப்போ நாங்கள் வந்து விளையாடுறது வந்து ஒரு கேமு அப்போ அதுக்கு வந்து இந்த பிள்ளைக்காண்டி ஒரு ஃபேன்ஸ் நான் வந்துட்டு ஒரு ஃபேன்ஸ் அந்த பிள்ளை கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன் அவள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ என்னன்னா அவள் காசு வந்து போயிடும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கா காசு வந்து போயிடும் சொல்லி நினச்சிட்டு இருக்கா இப்போ வந்து சரி இப்போ அந்த பிள்ளைக்காண்டி ஒரு ரூல்ஸ் அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து இப்போ ஒன்று போடலாம் என்ன ரூல்ஸ்னால் இப்போ தேர்ட் மைனஸ் வரைக்கும் போட்டு தேர்ட் மைனஸ்க்கு காசு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு டேர்ம் வந்துடும் அப்போ அது மாதிரி இப்போ ஃபஸ்ட் மைனஸ் போட்டாலும் அடுத்த செகண்ட் மைனஸ் அடுத்த தேர்ட் மைனஸ் வரும்போது அவள் காசு வைக்கணும் அந்த மாதிரி ஒரு டேர்ம் வந்து இந்த பிள்ளைக்காண்டி இப்போ ஒரு ரூல்ஸை கொண்டுட்டு வந்திருக்கேன் அதில் இப்போ அந்த காசு வைக்க தேவையில்லை கிலோ அடிக்கலாம் பையன் வச்சு விட்டு அடிக்க தெரியல பாவம் வரைச்சு விட்டேன் 10 ரூபாய் எடுத்துட்டு நெக்ஸ்ட் அதோட காயின் விட்டு குறி வைக்கிறது கையெடுப்பா குறி வைக்கிறது ரெட் காயின் மட்டும்தான் எடுத்த 10 ரூபாய் எடுத்து
இருக்கா பாப்பா நம்மளுக்கு அடிச்சிடலாம். அடிக்கல ரொம்ப சகர ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூலி வச்சுட்டாங்க எடுத்துட்டா. ரெட் காயின் போட்டேனே. ஐயோ ரெட் காயின் போடணும். ப்ளூக்குல வந்துச்சு गाइस ரெட் காயின். ரெட் காயின் வந்து போட்டுட்டேன். ஐயோ ரெட் காயின் போட்டா தரை காயின் போடணும். தரை காயின் போடு. தொலை காயின் வந்து போடணும். தரை காயின் போடு காக்கா போடுக்கா. ஆனா போடல நடுல சும்மா போடல. ஃபாலோ பண்ணிட்டாச்சு எங்க அக்கா வந்து கலர் ஓகே இப்போ எங்க அம்மா வந்து ரெட் கார்டு வந்து போடல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் போட்டியா? போடல அவளை எந்த காயுமே போடல. ரொம்ப ஆட்டம் வந்து சீரியஸாக போயிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து செஸ் வச்சு நம்ம கேம் பண்ணலாம். இப்போ கோஸ்ட் சேலஞ்ச் வந்து பண்ணுற மாதிரி இருக்கு. பண்ணலாம் எப்பன்னுலாம் தெரியல. பாப்போம். கோஸ்ட் சேலஞ்ச் வந்துட்டு அடுத்த பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நாங்கள் கோஸ்ட் சேலஞ்ச் போடலான்னு இருக்கோம். கோஸ்ட் சேலஞ்ச் போடுற மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை வந்து இருக்குது. ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மைண்டில் இருக்குது. போடலாம் கூடிய சீக்கிரத்தில் போட்டுடலாம். ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கோஸ்ட் சேலஞ்ச் தான் போடுவோம். ஓகேங்களா? சரி வாடு. இந்த கேமரா போய் பண்ணுறது சுடுகாடு இந்த மாதிரி வெளி பிளேஸில் போய்லாம் பண்ண முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து போடுற மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ முதல் ட்ரெண்டிங்கில் எந்த கேம்ஸ்லாம் போயிட்டுருக்கோ அந்த கேம்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா போட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பாப்பா வந்து ஒரு காயின் வந்து கொஞ்சம் ஹைட்டு பத்தலைனாலும் கொஞ்சம் எந்திரிச்சிட்டு அவள் வந்து அவள் போடுறான். இந்நேரம் நாங்கள் வந்து கராத்தே கிளாஸில் வந்து இருக்க வேண்டியது. இது வந்து சண்டே நல்லா கராத்தே கிளாஸ் லீவ். எனக்கு இந்த பிள்ளைக்காச்சா 3 நாள்லாம் கராத்தே கிளாஸ். வியாழன் வெள்ளி சனி. ஆனால் எனக்கு அந்த பிள்ளைக்கு வாரத்தில் 3 நாள் லீவு. ஆமாம் 4 நாள் லீவு. எனக்கு வெறும் 2 நாள் தான் லீவு. அதுவும் வெள்ளிக்கிழமை 2 வாட்டி கராத்தே செய்வேன் நான். பார்த்துக்கோங்க. ஸ்கூலில் ஒரு வாட்டி ஸ்கூலில் கராத்தே செய்வார். சாயங்காலம் வந்து அவர் வீட்டுக்கு போய் கராத்தே பண்ணுவாங்க. அதுக்கு மொத்தம் 2 வாட்டி பண்ணுறேன். திங்கள் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வருவாங்க. டியூஸ்டே வந்து ஸ்கூலுக்கு வருவாங்க. மண்டே டியூஸ்டே ஸ்கூலுக்கு. மண்டே டியூஸ்டே ஃப்ரைடே வந்து சார் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து கராத்தே சொல்லிடுவார். அவர் வீட்டில் பழகிறது வந்து வியாழன் வெள்ளி சனி. ஞாயிற்றுக்கிழமை இருக்கு நாங்களாம் போகிறதில்ல. போட்ட பத்திரம் எல்லாரும் எடுக்க முடியும். ஓகே இப்போ அடுத்த செஸ் கேம் வந்து விளாட்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மைனஸ். அடுத்து வந்துட்டு என் மைண்டில் என்ன தோணுதுன்னு தெரியுமா? கோஸ்ட் சேலஞ்ச் வந்துட்டு பார்ட் 2 வீடியோ போடலான்னு யோசனை பண்ணி வச்சுருக்கேன். ஏதாச்சும் கோஸ்ட் சேலஞ்ச் கண்டிப்பாக வரும் உங்கள் வீடியோ. பார்ட் 2ல கூட வரலாம். இப்போ பார்ட் 2ல கூட வரலாம் இந்த வீடியோ. இது வந்து இப்போ கேம் விளையாடிருக்கோம். அதுக்கடுத்து செஸ் விளாடப்போம். அதுக்கடுத்து செஸ்ஸு வந்து விளாட்ற மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை கேமரா ஓகே ஒன்றும் இல்லை ஓகே கேமரா காய்ச்சிருக்கா. ஓகே கேமரா செட் பண்ணிடலாம். லாஸ்ட்டு காய் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த காய்க்கு வந்து டக்குன்னு அடிச்சு விட்டு கிளப்புனாங்க. எங்கள் அப்பா வந்தாங்க. இன்னும் நான் அப்போதே முடிஞ்சிருக்கோம் கேமு. ஓகே ரொம்ப சீரியஸாக ஒரே இப்போ வந்து கேரம் போர்டு விளாண்டுட்டு இருந்தோம்ல. நான் வந்து தோத்துட்டேன் நான் இப்போ வந்து ஜெயிச்சிட்டா. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கோஸ்ட் வந்து வீடியோ வந்து போடுற மாதிரி இல்லை. கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கனால சரி அதனால தான் உங்களை பாய் பண்ணிடலாம். பாய்.